இப்போ கிட்டத்தட்ட வந்து 2000 இருக்கிறாச்சு. ஆனால் நான் நல்ல வித்தியாசம் சாதாரண ரசாயனத்தை பயன்படுத்துகிற ஆளுங்களுக்கு அவ்வளோ லாபம் இது அடிக்கிறதால இப்போ இதில் உள்ள கழிவுகளை சாப்பிட்டு வந்து அந்த கழிவு விடப்பட்டேன். இதை வந்து நாங்கள் இது பயன்படுத்துகிற மூலம் வந்து மரக்கறி பயிர்களுக்கும் பூக்கிற பூத்தளத்து அதே காய்கள் வந்து பொலிசிங்க ஆகும் கொஞ்சம் சதத்தன்மை கொஞ்சம் கூட பிடிக்கும். இப்போ இதை வந்து நாங்கள் மீனமில் தான் கூடுதலாக பயன்படுத்துகிறோம். சத்துக்கள் மீனமிலம் இதே மாதிரி தான் மீனமிலம் சொன்னால் மீனமிலம் வந்து திரவ பசல் தான். அது வந்து தனியாக மீன் கழிவுறி தானே குடல் அந்த வெட்டி கழிவுற தலை குடல் வால் இந்த முள் இதுகள் தான். இதுகளோட வந்து எவ்வளோ வீதம் அந்த கழிவு எடுக்கிறோம் அதே அளவு வந்து சர்க்கரை ரெண்டையும் போட்டு ஒரு கிலோ சர்க்கரை வெள்ளம் பட்டி ஒரு போத்து மூடி போடக்கூடிய போத்தில் போட்டு அதை வந்து நீங்கள் ஒரு 30 ரூபாய் 45 வட்டி வந்ததுனால் ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிடும். இடைக்கணிக்க ஒரு குளிக்கூடும் கரைஞ்சா அப்புறம் நீ படிச்சு என்ன பண்ணுறாங்க இதை நீங்கள் செஞ்சா பிறகு சூரிய வழிபாடம் வந்து 60 நாளைக்கு வச்சுக்கலாம். நீங்கள் தொடச்சா வச்சுக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட காலம் போக கொஞ்சம் வளர்ந்து வர அந்த விளாம்பழத்துக்கு சீனி போட்டு அடித்த மாதிரி ஆனால் மீன் கழிவு சின்ன கல்லில் வந்து நீங்கள் நடுக செஞ்சால் கூடுதலாக வந்து இளைய வளர்ச்சி செய்யும் பூத்தொட்டு விடுறது அதனால் நீங்கள் நடுக செஞ்சு 7 நாளைக்கு பிறகு நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சு அதுக்கு மேலே 7 நாளைக்கு ஒரு கால் 10 நாளைக்கு ஒரு கால்